அடுத்து நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் உரை வழங்க இருக்கிறார்கள். சக மனிதர்களை பார்த்து புன்னகைக்கு கூட தெரியாத அல்லது புன்னகைக்கு கூட முடியாத பொருளாதார புழுக்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். பொருளை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை காட்டிலும் முக்கியமானதாக இருக்கிறது மனிதர்களை மகிழ்விப்பது, அதனுடன் சேர்த்து சிந்திக்க வைப்பது. இங்கே நண்பர் பச்சைப்பன் போன்ற பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் என்றாலே ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்வார்கள். ஒருவருக்கு பேராசிரியர் வேலை கிடைத்தவுடன் அவர் இனிப்பு எடுத்துக்கொண்டு தன் அம்மாவிற்கு கொடுப்பதற்காக செல்வார். அம்மா சொல்வார், எப்பவுமே உனக்கு நீ பேராசிரியர் ஆவேன்னு நீ குழந்தையா இருக்கும்போதே பக்கத்து வீட்டு மாமா தான் சொன்னாரு, அவரு கொண்டு முதல்ல இனிப்பை கொடு அப்படின்னு சொன்னோன்னா இவர் எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்துட்டு இனிப்பை கொடுத்துட்டு, மாமா நான் நிச்சயம் பேராசிரியர் வருவேன்னு தொட்டியில் குழந்தையா கிடக்கும் போதே சொன்னீங்களாமே எப்படி என்று கேட்பார். அது இல்லடா கண்ணு, நீ ஒரு தடவை அழும்போது நான் கவனிச்சேன், விடாம 3/4 மணி நேரம் அழுதுட்டு அப்புறம் தான் ஓஞ்ச, அன்னைக்கே நினைச்சேன் பையன் பேராசிரியராக தான் வருவான்னு, அதே மாதிரி வந்துட்ட அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பேராசிரியர்களை சந்தித்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எளிதாக அணுகக்கூடிய ஒரு பேராசிரியராக சிரிக்க 3/4 மணி நேரம் என்ன 30 மணி நேரம் பேசினால் கூட ஒரு பக்கம் சிரிப்பு. அவர்களுடைய பட்டிமன்றங்களை நான் நிறைய கவனித்திருக்கிறேன். அது இப்போ பேசிட்டு சிரிச்சிட்டே வர்ற மாதிரி இருக்கும். கலகலகலகலன்னு சிரிச்சுட்டு இருப்போம். அப்படி நச்சுன்னு எங்கே அந்த கருத்தை வைக்கணுமோ அங்கே வச்சு அந்த கருத்தில் நம்ம மனசனுடைய ஒரு இறுக்கத்தை தளர்த்தி ஒரு விடியலை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கு சொந்தக்காரர். அவர்களை அன்போடு பணிவோடு பேச அழைக்கின்றேன். கல்லூரியில் பாடமாக படிக்கிற போது, தேர்வு எழுதுகிற போது, தேர்வில் சில நேரங்களில் கோபம் யார் மேலே வரும்னா எழுத்தாளர்கள் மேலே தான் வரும். இவங்க எழுத போய் தான் நம்ம கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்த எழுத்தாளர்கள்னு சொன்னால் பிரபஞ்சன் அவர்கள். அவர்களுடைய அதனால தான் நான் இப்போ கல்லூரியில் எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் அட்டானமஸ் காலேஜ் அது, அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் படித்து ரசித்த விஷயங்களை வைக்க முடியும். அதில் பாடத்திட்டங்களில் மேடையில் இருக்க 3 பேருடைய புத்தகங்கள் எங்களுடைய கல்லூரியில் இருக்குது. ஐயா நம்முடைய பிரபஞ்சன் அவருடைய புத்தகம், அதே போல் இளம்பரை அவர்களுடைய கவிதைகள். அதில் ஒரு மாணவர் எங்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவருடைய நூல்களை எல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். கணப்பநாயனார் மாதிரி தின்னு பார்த்து கொடுக்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் கொடுக்க முடியுது. இன்றைக்கு அவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் உட்கார்ந்துருக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அதுதான் பெரிய சிறப்பு. பேராசிரியர்கள்னு சொன்ன உடனே உண்மையிலே இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, வாத்தியார்னாலே சிரிப்பு வந்துடும். அது ஒரு சமீப காலமாக இருக்குது. இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களை சொல்லுவதற்கு அழகாக சொன்னாங்க பாருங்கள். அந்த மொழிபெயர்க்கிறப்ப கல்லூரி பேராசிரியர் கொடுத்துறாதீங்க அப்படின்னாரு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அழகி போட்டி நடந்தபோது டாக்டர்களை போய் உட்கார வச்சுருந்தாங்களா முன்னாடி, ஜட்ஜுகளா. அவர் வந்த பெண்ணுக்கு பிறகு மார்க் போட்டிருக்காரு, இந்த அம்மாவுக்கு டிபி, இந்த அம்மாவுக்கு பல்வலி. அவர் எப்போ பார்த்தாலும் நோயாளின்னு பார்ப்பாரு, அவர் அழகையே யாருமே பார்க்கலையா. அதனால் எங்கிட்ட விட்டால் என்ன ஆகும்னா, நாங்கள் அதில் இருக்கிற குறைய பூரா திருத்தி விடுவோம். இந்த லவ் லெட்டர் இருந்தால் கூட அதில் பிழை 3 இடத்துல இருக்குன்னு சொல்லி காமிச்சோம்னா அது என்ன ஆகிறது அப்படியா இருக்கும். அதனால தான் அவர் ரொம்ப தேர்ந்தெடுத்து சொன்னார், சரியான நபர்கள்ட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக. இந்த நல்ல விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பல்சுவை காவியம் இதழ், அதனுடைய சிறப்பு விழா இது. திரு தினதயாள் பாண்டியன் அவர்கள், சின்னமருது தினதயாள் பாண்டியன் அவர்கள், எனக்கு அவர்களை முன்னமே தெரியும். தொழிலதிபர், மிகச்சிறந்த நல்ல மனிதர். பல முறை நாங்கள் பெரும்பாலும் ஏர்போர்ட்டில் சந்திச்சுக்கிடுவோம். ஆளுக்கு ஒரு பக்கம் எங்கேயாவது போய்கிட்டு இருப்போம். பிறகு அவருடைய தொழில் முறையில், அவருடைய அந்த நிர்வாகத்தில் எங்கே கூட்டம் நடந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க. காவியம் இதழ் வந்தபோது நான் ரொம்ப மகிழ்ந்தேன். ஏன்னா எல்லா இதழும் வந்த உடனே அதை அந்த முழுவதும் வாட்சி தான் மறுவேலை பார்க்குறது எனக்கு முக்கியமான வேலை. படித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பளபளப்பாக இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த நியூஸ் பிரிண்ட்லேயே பார்த்துக்கிட்டே இருப்போமா, அட்டை டு அட்டை பளபளப்பாக இருந்தது. ஒரு சந்தோஷம், கொஞ்சம் பணக்கார இதழ் நல்லா வரும் போல் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நிற்காது இடையில. இந்த ஆயுள் சந்தாங்கிறது யாருக்குன்னு கேட்பாங்க முந்தியெல்லாம். அது பத்திரிகைக்கா, கற்றவருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சிறப்பு அது ஒன்றும் இல்லை. ஏன்னா அது தாக்கு பிடிக்கும், நமக்கு தெரிஞ்சது. இந்த குழந்தை போசாக்கான குழந்தையா இருக்குது, அதனால இது சாதிக்கும். அதுதான் சொல்லி வேண்டுவாங்க. ரொம்ப அருமையாக இந்த 3 இதழ் கொண்டு வந்தாங்க. நான் அந்த ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே வந்தேன். அதே போல் அதனுடைய ஆசிரியர் ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்கள், அவருடைய அந்த
தொடக்க உரையும் சரி, நல்ல அற்புதமான கவிஞர். டெல்லிக்கு நானும் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் 3 பேரும் போயிருந்தபோது இந்த பொன்னாடியை பற்றி ஒரு கவிதை வாச்சார். உண்மையிலேயே அது எல்லாத்துலையும் கடவுள் வாழ்த்து மாதிரி கூட செய்யலாம். என்ன செய்ய போகிறோம் பொன்னாடியன்னு கேட்டிருந்தார் பாருங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியமான. இங்கேயும் பொன்னாடை வாங்கி வச்சிருக்கேன் நான். இருந்தாலும் நல்ல கவிதை, அற்புதமான கவிதை, ரொம்ப இயல்பாக சொல்லக்கூடிய மனிதர். அவருடைய கவிதைகளும் தொகுப்பில் நாங்கள் வச்சுருக்கிறோம், பாடமாக வச்சுருக்கோம். அநேகமாக இங்கே இருக்க எல்லாருடைய படைப்புகளும் எங்கள்கிட்ட இருக்குது. காரணம் என்னென்னா, நல்ல விஷயங்களை தரணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். அழகாக இந்த இதில் அவர்கள் நடத்திட்டு வர்றாங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தலைமையேற்றுக்கிற பிரபஞ்சன் அவர்கள், அதே போல் இங்கே கருத்துரை நல்கிய ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சரளமாக இருக்கும். அவர் பேச்சு நான் வியப்போடு பார்த்துக்கிட்டு எழுதி வச்சு வாசிக்கிற மாதிரியே இருக்கும். விறுவிறுன்னு பேசிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. ரொம்ப கடினம் அது. ஏன்னா ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு இடையில போய் காப்பி சாப்பிட்டு வரலாம், அப்படிலாம் பேசுவாங்க சில பேர். அது இல்லாமல் அவர் பாட்டுக்கு பேசிட்டு அவர் உட்கார்ந்துடுறாரு. ரொம்ப இயல்பாக அழகாக யாரையும் தாக்குதல் இல்லாமல் அருமையாக சொல்லி நல்ல விஷயங்கள் எல்லாம் இங்கே பத்திரிகைக்கு சொன்னாங்க. அதே போல் இந்த மாதிரியான விழாக்கள் இருந்தால் தான் எழுத்தாளர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த கல்யாண பரிசு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல் பரிசு 10,000 அப்படின்னு வரும் அந்த படத்தில். அப்போவே 63, 64 10,000னா அப்போவே அதான் அந்த வைரவன் சொல்லிட்டு தங்கவேல் கதையில் எழுதிட்டு வேறு அதில் வைரவன் தெரியுமான்னு கேட்டோடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிரும். அப்படியே நான் பார்த்தது இல்லைங்க அந்த அம்மா, அப்படின்னா கவலை இல்லை அப்படிம்பாரு. அதை வச்சு தான் அது ஓடும். அதை ஒரு கதை எழுதுறதுக்கு படுற பாட்டெல்லாம் நல்லா கேட்டுவாங்க. இதில் அப்படியான அந்த அருமையான போட்டியை வச்சு அதுக்கு 25,000 ரூபாய் பரிசு, எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்து நல்ல நடுவர் குழு, அதான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், குறிப்பாக நம்முடைய அம்மையார் சீதாரவி அவர்கள் கல்கியில் ஏறத்தாழ ஒரு 58 ஆண்டுகளாக அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டி நடத்திட்டு வர்றாங்க. அவங்க தான் சரியான நபர்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. 58 வருஷம் நடத்துறதுன்னா இந்த 2 வருஷம் ஆனால் மணி விழா கொண்டாடிடுவாங்க. அவ்வளவு காலமாக அவர்கள் சிறுகதை போட்டி நடத்துறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் இன்றைக்கு நடுவராக வந்திருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய அருமை நண்பர் வீரபாண்டியன் அவர்கள் நேருக்கு நேர் யாரையும் சந்திப்பார். அது ஒரு சந்தோஷமான ஒன்று. வீரபாண்டியன் நேருக்கு நேர் தான் சந்திப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. இன்னொன்று என்னன்னா, அவர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஒரு நகைச்சுவை சொன்னோம்னா அவர் சிரிக்கிற சிரிப்பு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு தடவை ரயிலில் நானும் அவர் இன்னும் 3 பேர் பேசிகிட்டு இருந்தோம். எங்கே சும்மா நடபாதையில் தான் பேசிகிட்டு இருக்கோம். உள்ளே இருந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐயா கொஞ்சம் போய் படுத்துருங்க ஐயா 3 பேர், ஏன்னா எல்லாரும் இறங்கி வந்துருவாங்க போட்டுருக்கு அப்படின்னு. நாங்கள் ஏதோ நாட்டுக்கு முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் அதில் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அவருக்கு இன்றைக்கு போட்டியினுடைய நடுவராக வந்திருக்கிறாங்க. அதுபோல் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக பரிசு பெற்ற பெருமக்கள் எல்லாரும் அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டி, பரிசு பெறாதவர்கள்லாம் கிடையாது, அவங்க சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு பெற இருப்பவர்கள் எல்லாருக்குமா வாழ்த்து சொல்லி. ஏன்னா நீங்கள் அந்த தேர்வு ரிசல்ட் வந்த உடனே ஒரு மாணவன் ரொம்ப நேரம் ரிசல்ட்டை பார்த்துட்டு சொன்னானா, அவனும் ஃபெயிலு அப்படின்னு இருக்கான். இவன் ஃபெயிலை பற்றி கவலை இல்லை, அவன் என்னடா இன்னொரு வரைக்கும் பார்த்தான்னு பார்த்தா அவனும் ஃபெயிலு, அதை பார்த்துட்டு இருக்கான். இங்கே இப்போ கிடைக்காதவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் கிடைக்கும். எழுதுறமே ஒரு கதை கிடச்சிருச்சுல்ல, அதை காட்டில் என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா உட்காந்துருந்தா உட்காந்துருந்துருப்போம்ல, அது வெள்ளை பேப்பராக இருந்திருக்கோம், மைய அது வாட்டுக்கு இருந்திருக்கோம், நம்ம வாட்டுக்கு இருந்திருப்போம். ஆனால் ஒரு கதை கிடச்சிருக்கு, அதை மறந்துடாதீங்க. பரிசு அப்புறம் கொடுத்துட்டு போகிறாங்க, அதனால ஒன்றும் இல்லை. அதே போல் பரிசு பெற்றவர்கள் பெறாதவர்கள், இன்றைக்கு பிறந்த நாள் காடுகிற தம்பி காவியன் அவர்கள், அவர் பேரில் தானங்க இப்படியெல்லாம் நடக்குது. அதுக்கு தான் அவருக்கு ரொம்ப பாராட்டு சொல்லணும். அந்த காலத்தில் மன்னர்கள் பிறந்த நாளைக்கு தான் இந்த மாதிரி விழா கொண்டாடுவாங்களாம். அதை இன்றைக்கி முதல்ல தொடங்கி வச்சுட்டாங்க. இதை பொற்காசாக கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா தங்க வைக்கிற விலையில் ரொம்ப சந்தோஷமாக போகலாம். இன்னும் கடுமையாக வேறு எழுதவும்ல, வீட்டில் வேறு அடி பண்ணிடுவாங்க, ஒழுங்காக எழுது. ஒரு பரிசு வாங்க லாயக்கில் சொல்லுவோம்ல, இன்னும் சொல்ல போனால் வீட்டில் நல்ல பேர் வாங்கிட்டாலே அது பெரிய விஷயம் இல்லையா? நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியை கூட வீட்டில் போய் கேட்டு பாருங்க, கொஞ்சம் பத்தாது அப்படிங்க அந்த அம்மா. வெண்டைக்காய் வாங்கிட்டு சொன்னால் முருங்காய் வாங்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு. அவருக்கு என்ன அதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என்ன, எழுத தூண்டுவதற்கான ஒரு விஷயம். கட்டாயமாக போட்டின்னு இல்லைன்னா அப்படிங்க வரும். போட்டியில் என்ன நம்ம தேர்ந்தெடுக்கப்படவே முடியாது. இன்னொன்று, நடுவர்களுடைய அந்த கடுமையான திறமையை சொன்னாங்க பாருங்க. அந்த கதை எதிலையாவது சாயலாவது வந்திருக்கா? அவர் எழுதினவர்கிட்ட ஒரு கேள்வி, இவங்ககிட்ட ஒரு கேள்வி, அவங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா அப்படித்தான் பார்க்கணும். எங்கள் கல்லூரியில் ஒரு தடவை ஒரு பையன் என்ன பண்ணா, வாத்தியார்கிட்ட, சார் காய்ச்சல் ஆகி போயிட்டேன் நான், நீங்கள் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் என்னால் இது பண்ண முடியல, எழுத முடியல, அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுதின நோட்ஸ் இருக்குல்ல அதை கொடுங்கன்னு கேட்டான்.
இவர் சொன்னார், நான் அப்பெல்லாம் இது ஃபோட்டோ காப்பியெல்லாம் கிடையாது, ஜெராக்ஸ் கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணார், இங்கனே உட்காந்து எழுதி கொடுனாரு. சொன்னால் இல்லை இல்லை சார், நாளைக்கு பரிட்சை எழுத நேரம் இருக்காது, கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பார்த்து எழுதிருப்பான்னு தானே? அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆள். அந்த பேப்பரையே வச்சு விட்டேன். அவர் ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் இருந்திருக்காரு, அதே வச்சு விட்டான். அவருக்கே வந்துருச்சு திருத்த. தர்ம சங்கடம்னா இதுதாங்க. ஏன்னா அதில் சைவர் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவனை கூப்பிட்டு அவர் கண்ணீர் மல்லிகை கேட்டது என்னன்னா, இங்கே வர நீ இதை வச்சு பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, இதவேவா அனுப்பிவிடுவாங்க. அவன் சொன்னா உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கல சார். அப்போ கூட அவன் தப்புன்னு நினைக்கல, நான் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. ரெண்டாவது நேரம் இல்லைல்ல சார். அவன் சொல்றதை பாருங்க, இதை நான் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி டைம் வேஸ்ட் சார். அது நான் இந்த மாதிரி பாஸ் வேற வழி என்ன பண்றது? அப்புறம் அவர் எழுதி தப்பு தப்பா இருக்கலாம், ஆன்சர் வந்து இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் சரியா தேர்ந்தெடுத்து பார்த்து கொடுக்கணுங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, எவ்வளவு முக்கியம். அதே போல எழுத்தாளர்களுடைய அந்த நல்ல முயற்சிக்கு அவங்க அருமையான கதைகள் சொன்னாங்க. ஐயா பிரபஞ்சன் அவர்கள் அந்த 2 கதையை சொல்ற போது என்ன மகிழ்வா இருந்தது பாருங்களேன். வரி வடிவம் ஒலி வடிவமாக வர்ற போது என்ன மாற்றம் வருது பார்த்தீங்களா? படிக்காதால் கூட தேடி படிப்போம். பச்சோந்திகள்னு அதை மொழிபெயர்த்திருந்தாங்க. ஆண்டன் செக் அவனுடைய அந்த நாவலில் வந்து அந்த சிறுகதையை வந்து ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருந்தாங்க. சமீபத்தில் கூட நான் வந்து அதை தொலைக்காட்சியில் பேசினேன். இந்த தொலைக்காட்சிகளில் நம்ம இதெல்லாம் ஒரு வசதி என்னன்னாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு விடாமல். அங்கே என்ன நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை, நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சில பேர் கூட ஆர்வமாக என்கிட்ட வந்து பேசுவாங்க, நீங்கள் தானே ஜேடிவியில் தினசரி காலையில் ஜோசியம் சொல்கிறவரு அப்படின்னு கேட்பாங்க. அவர் 8:45 வருவார், நான் 8:10 சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன். 2 ஒன்று தானே. சரி, இந்த பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு என்னுடைய நண்பர், அவர் தான் என்னுடைய அந்த முதல் இயக்குனர். அதுக்கு 2 ஒன்று தானே. நான் என்ன பண்ணுவேன், அப்போ எதாக இருந்தாலும் ஜோசியம் மாதிரியே பார்க்குறதா? ஒருவேளை இந்த மோதிரங்க தான் போட்டுக்கிறதுனால சில பேர் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் கூட ஏர்போர்ட்டில் ஒரு ஆள் என்னை ஜோசியர்னு நம்புறாரு. போனவொடனே பெட்டி வாங்கி வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. நான் அப்படியே தான் இருக்கு அப்படிமே. மாற்றம் வரும். போதும், ஜோசியம் முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம வந்து தெளிவாக மனதை கல்லாக்கிட்டு பேசணும், அவ்வளோதான். எப்போ நல்ல காலம் வரும்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்ன மாதம்? வைகாசியா? ஆனி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. அடுத்த வருஷம் சொல்லக்கூடாது, நீங்கள் பயந்துருவான். இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கூடவே வருவான். எப்படியோ ஒரு நாள் இருக்கு போட்டுருக்கு. ஜோசியத்தை நான் ஒன்று குறை சொல்லுங்க, ஒரு ஆறுதல், அவ்வளோதான். ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப என்ன சந்தோஷமா இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 2 கதைகள். அதே மாதிரி கடிதங்கள்லேயே கதைகளுக்கு உருவாக்குற தன்மை உத்தி இருக்கு பாருங்க. கோகிலாம்பாள் கடிதங்கள்னு ரொம்ப மறைமலடிகள், ஆச்சரியம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. மறைமலடிகளுடைய தமிழ் படிச்சிங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு ஆள், ஆச்சரியமான ஆள். அதை மாற்று மொழியை கலந்து பேசவே மாட்டார். அப்படி ஒரு தன்மை உள்ள அவருடைய கோகிலாம்பாள் கடிதங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா கடிதம் மூலமாக. அதே போல சுஜாதா அவர்களை பற்றி அழகாக சொன்னாங்க ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அந்த 2 கடிதங்கள், 2 பேர் எழுதுகிற கடிதங்கள்னு ஒன்று எழுதியிருப்பார் சுஜாதா. 2 பேர். ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருப்பார், நாங்கள் ஒரு இதழ் தொடங்கியிருக்கோம், நீங்கள் அதுக்கு ஒரு சந்தா கட்டணும் அப்படின்னு. உடனே அவர் அங்கிட்டு இருந்து அடுத்த கடிதத்தில், இந்த மாதிரி தர்மம்லாம் நான் பண்ண மாட்டேங்க. 3வது கடிதத்திலிருந்து, இல்லை நீங்கள் செஞ்சே ஆகணும். 4வது கடிதம், இன்னும் நீ பண்ணனா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கடிதம் ஒன்று இவர்கிட்ட போகும். ஐயா வணக்கம், நீங்கள் நாங்கள் இது கேட்டிருந்தோம், நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்க. போன வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு நடிகையோடு இருந்த சில அரிய புகைப்படங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன, அவை அடுத்த வாரத்தில் பிரசவிக்கலாம்னு இருக்கிறோம். 6வது கடிதம், உங்களுடைய இதழின் அருமையை சென்ற வாரம் தெரிந்து கொண்டேன். நானும் என் நண்பர்கள் சிலருக்குமாக ஆண்டு சந்தா அனுப்பியிருக்கிறேன், ஆயில் சந்தாவாக சொன்னாலும் அனுப்புகிறேன், முடிஞ்சு வச்சுக்கத. இவ்வளவுதாங்க. அதாவது இதை நீங்க எப்படி கதை சொல்றதுங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க பாருங்க. கதையா சொல்றது காட்டிலும் உத்தியாக சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கும். சுலபமாக சொல்லி முடித்தல், பாத்திரங்களாக யார் மூலமாக கதை சொல்லப்படுது. நிறைய படிக்கிறவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமான என்ன, உண்மையான வாசகன் யாருன்னு கேட்டா அவன் கடிதம் எழுத மாட்டான் அப்படிம்பாரு சுஜாதா. அவன் எழுதவே மாட்டானா. சில பேர் வர்றதுக்கு முதலே எழுதிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த வாரம் உங்களுடைய நாவல் இன்னும் எழுத ஆரம்பிக்கல, பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஒரு தடவை ஒருத்தட்ட, ஐயா இந்த வாரம் நான் வந்து ஆழ்ந்த ரேடியோவில் அப்படி அருமையா இருந்துச்சு அப்படின்னாரு. இல்லையா பேச போறேன்னு சொன்னேன் அப்படின்னு. நான் இந்த வாரம் தான் சொன்னேங்க, அற்புதம் போங்க அப்படின்னு.
அடுத்த வாரம் தானே பேசுனா நல்லா இருக்குல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். தயங்கவே மாட்டாங்க. கதை சொல்லுகிற முறை எடுத்துக்காட்டு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னாங்க, இந்த தமிழ்ல முதல் சிறுகதை எதுங்கிறத ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். பாரதி அவர் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தார். அது வந்து 6 1 பங்கு அப்படின்னு ஒரு இது எழுதுறப்ப அது நீளமா எழுதுன அந்த கதை, நெடுங்கதையா சிறுகதையா புதுமை அந்த சில இதுகள் இருக்கும். அது நெடுங்கதை மாதிரி இருக்கும், சிறுகதை மாதிரி இருக்கும். ஆனா வாவேசையருடைய குளத்தங்கரை அரசமும் மங்கையர்க்கரசியின் காதலும் தான் முதல் சிறுகதைங்கிறாங்க. அவர் எழுதின அந்த சிறுகதை தொகுப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறுகதையை பற்றி சொல்ற போது ரொம்ப சுலபமாக அந்த விஷயத்தை சொல்றதுக்கு எவ்வளவு பாடுபடணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்ப சொன்னாங்கல்ல, நகைச்சுவையே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்படியெல்லாம் சுலபமா சிரிக்க வைக்க முடியாது. எனக்கு தெரியும், ஈவிறக்கம் இல்லாம உட்கார்ந்துருக்க பல பேரை நான் பார்த்திருக்கேன். கட்டுன்னு உட்கார்ந்துருப்பாங்க முன்னாடி, அடிக்கடி மணியை வேற பார்ப்பாங்க. டெல்லியில பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கோம், முன்னாடி உட்கார்ந்து ஒருத்தர் போன்ல முடியல அப்படின்னாரு. நான் பதறி போய் என்னையா அப்படின்னா, இல்ல பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொல்லி முடியலன்னு சொன்னாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு முழு விஷயத்துல எதை நகைச்சுவை ஆக்கணும் தெரியுறவங்க, அதாங்க கஷ்டம். எல்லாரும் சொல்லிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். முடியவே முடியாது. சப்புன்னு ஒரு ஆள் விட்டு அழுவான், ஒருத்தன் அழுக வைக்கலாம், கோவர வைக்கல, என்னன்னா உறங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கோவிப்பான். சிரிக்க வைக்க முடியுமா? அது நம்ம நாட்டில் முடியுமா? யோசிச்சு பாருங்க. குலோப்ஜானை கூட மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டே திம்பாங்க சில பேர், என்ன குளக்குளன் இருக்கு அப்படின்னு. அப்படியால நீங்க எப்படி சிரிக்க வைப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எடுத்துக்கிற முயற்சின்னா இறங்கி கிச்சு கிச்செல்லாம் காட்ட முடியாது, அது வேற விஷயம். அப்படியே அந்த கேஸ் போட்டுருவாங்க நம்ம மேல. சொன்னாங்க பாத்தீங்களா, ஆடை அணியர்ல கூட என்னன்னு சொல்லி. நான் அந்த ட்ரெயின்ல இறங்கி போற பார்ப்பேன், 6 வயசு உள்ள பையன் ஃபுல் பேண்ட் போட்டு போவான், அவங்க அப்பா ஆஃப் டிராயர் போட்டு கூட போவார். நான் கூட பின்னாடி பேண்ட்டை யாரும் கொண்டு வராங்களான்னு நினைப்பேன். அப்படியே இறங்கிட்டாரு போட்டுருக்கு, பின்னாடி யாரும் கொண்டு. என்ன நாகரிகம் இது? நமக்கு வேட்டியை மடிச்சு கட்டினா வைக்கிறோம், என்ன நாகரிகம். இது அதை காட்டிலும் கொடுமை இல்லை. வேட்டியாவது மொழிகள் வரைக்கும் தான் நிற்கும், இது அதை காட்டிலும் கொடுமையா இருக்குது. இது எப்படி கொண்டு வரணும், எப்படி கொண்டு போகணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஏதோ எவ்வளோ ஒரு விஷயம். நல்ல நான் ஏன் பங்கு கேட்டுக்கிறாருன்னா அவங்கள்ட்ட இந்த நகைச்சுவை கதைகளுக்காகவாது நிறைய கொடுங்க. ஏன்னா உண்மையா சொல்றேன், நகைச்சுவை கதைகள் ரொம்ப இல்லை தமிழ் சினிமாவில். நகைச்சுவை பாட்டு இல்லை. முதல் உரைநடை வடிவம் என்ன தெரியுங்களா? இவருடைய நம்முடைய வீரமாமுனிவர் உரைநடையை கொண்டு வர்றப்ப அவர் அவிவேகி என்னும் பரமார்த்த குருகதைன்னு ஆரம்பிக்கிறார். அந்த பரமார்த்த குருகதை மூலமாகத்தான் முதல், அதாவது ஒரு வடிவத்தை மாத்தி காட்டுறப்ப எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு நகைச்சுவை தான் பயன்படுத்துறாரு. மறந்துடாதீங்க. என்ன நகைச்சுவைங்கிறீங்க? அடே அப்பா, அந்த குருவும் சீடர்களும் போவாங்க, மட்டி மடையன் முட்டாள் மூடன் எல்லாரும். குரு போயிட்டு இருக்க தலையில கட்டிருக்கக்கூடிய தலப்பா தட்டி இந்த மரத்துல தட்டி கீழே விழுந்துடும். கொஞ்ச தூரம் போனோடனே குரு கேட்பாரு, தலப்பா எங்கம்பாரு. ஒருத்தன் கேட்பான், நீங்க தலையில கட்டுவீங்களே அதானே? ஆமா. நீளமா இருக்குமே? ஆமா. பட்டுல செஞ்சிருக்குமே? ஆமாடா. எங்கடா? 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னு. ஏன்டா எடுக்கலன்னு பாரு. எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்பான். சரி, இனிமே எது விழுந்தாலும் எடு. 10 நிமிஷம் கழிச்சு குதிரை சாணம் போடும். ஒருத்தன் வேட்டி கழட்டி அதை கட்டி தூக்கிட்டு வருவான். இதை ஏன்டா எடுத்த அப்படிம்பாரு. எடுக்க வேணான்னு சொன்னீங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒப்பந்தம் பண்ணுவாங்க. எது விழுந்தா எடுக்கலாம், எது விழுந்தா எடுக்கக்கூடாது, எது விழுந்தா எடுக்கக்கூடாது, எது விழுந்தா எடுக்கலாம். குதிரை அப்படி மேல போறப்ப தடுமாறி குருநாதர் தலைகளா ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாரு. லிஸ்ட்ல பாப்பாங்க, அவர் பேர் இருக்காது, பரப்பிட்டுருவாங்க. இப்படித்தாங்க முதல் உரைநடை ஆரம்பிக்குது. நீங்க அவர் 1000 விஷயங்கள் சொன்னாலும் உரைநடை வரலைன்னா அதுக்கு முதல்ல சிரமம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் முழுவதுமே கவிதை தான். கல்வெட்டு கவிதை, செப்பேடு கவிதை, டாக்குமெண்டேஷன் சொல்றோம் இல்லையா, பத்திரங்கள் எல்லாமே கவிதை தாங்க. ஏன்? போற போக்கில் பேசுறதே கவிதை. சாப்பாடு எப்படி அமையணும், சமையல் குறிப்பு கவிதையா தான் சொல்லுவாங்க. ஒரு இவர் படுத்திருக்காரு மடாதிபதி, சமயக்காரர் இப்படி கும்பிடுறாரு, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணோம்? உடனே அவர் சொல்றாரு, சற்றே துவையல் அறை. அவன் சரின்ட்டு போறான். தம்பி, ஒரு பச்சடி வை, வற்றலை ஏதேனும் வறுத்து வை, குற்றமில்லை, காயமிட்டு கீரைகடை, கம்மணவிய மிளகு, காயரைத்து வைப்பாய் கறி, வெண்பா. தெரியுமா இது?
ஈட்டடி முச்சீராய் ஏனையடிகள் சாய்ஸ்ல விட்டுருப்பீங்க, எனக்கு தெரியும். ஈட்டடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் மாமுன் நிறையும் விளமுன் நேரம் கொண்டு வேற்றுத்தரை விரவாமல் வருவது. இப்ப இவர் பாடின பாட்டுக்கு அந்த சமயக்காரருக்கு இலக்கணம் தெரியணும். அவர் பாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சிடப்படாது. காயறுத்தி வைப்பாய் கறினார்ல, சற்றே துவையலறை புரியுது பாருங்க. தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை, குற்றமலை தனிச்சொல், காயமிட்டு காயம் என்ன பெருங்காயம், காயமிட்டு கீரைகடை, கம்மனவு மிளகு காயறுத்தி வைப்பாய். ஏன்னா நமக்கு மிளகாய் நம்ம நாட்டு பொருள் இல்லைங்க, மிளகுதான் நம்ம நாட்டு பொருள். இது போற போக்குல சொல்லணும். அடுத்தது என்ன தெரியுங்களா, நாவல், முதல் நாவல் 1879 பிரதாபமொழியார் சரித்திரம். பிரதாபமொழியார் சரித்திரம் மாதிரியான நகைச்சுவை நாவலை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க இன்னமும் சொல்றேன் கேளுங்க, நாங்க பாட வைக்கிறோம், அதெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். இப்ப நேரம் கிடைச்சாலும் போய் வாங்கி படிங்க. ஒரு 500 பழமொழிகள் அதுல இருக்கு. அப்படி அற்புதமான நகைச்சுவை. சிரிப்புன்னா அப்படி சிரிக்கணும். எல்லா கதைகள் எல்லாவற்றிலையும் இங்க பெண்மைக்கு தாங்க முதலிடம். அவர் தான் பெண்மதி மாதிரி எழுதினவர். பிரதாமொழி அசத்தில் எழுதின மாயூர முன்சி வேதநாயகம் பிள்ளை, அவருடைய மகள் வழி பேரன் தான் விஜய் ஆண்டனி. இன்னைக்கு இந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அந்த விஜய் ஆண்டனி. இப்ப பாருங்க, அவர் எழுதுற அந்த நாவல் எப்படி இருக்குன்னா, கதாநாயகி அறிவாளி, கதாநாயக மக்கு. என்ன அழகா ஒருங்கிடை போகுங்கிறீங்க. ஒரு இடத்துல கதாநாயகன் போய் கதாநாயகிட்ட கேட்பான். 2 பேருக்குமே வயசு 10-12 இருக்கும். தமிழ்ல உயிரெழுத்து எத்தனை அப்படிமா இவன் போய் அவட்ட. அந்த பொண்ணு கரெக்டா சொல்லணும் 12. தலையில அடிச்சுக்கணுமா. 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியானை போட்டு அடிச்சான். நீ 12ங்கிற உடனே அடி கொல்ல போறாங்க. அதாவது குறைய அடிப்பாங்க போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். இது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிருக்கேங்க. இது மாதிரி 100 விஷயம் இருக்குது. கமலாபால் சரித்திரம் 2வது நாவல். வத்தலகுண்டு ராஜம் 26 வயசுல இறந்து போனாருங்க. அந்த ஆள்லாம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய மேதைகளுடைய பெரிய கொடுமை என்னன்னா, காவடி சிந்து எழுதின அண்ணாமலை ரெட்டியார் வந்து அதே வயதுங்க, 26 வயசுல இறந்து போயிட்டாருங்க. வழிநடை சிந்து. ஊத்துமலை ஜமீன்தார் கழுகுமலைக்கு போற போது நடந்து போவதற்காக எழுதப்பட்ட காவடி சிந்து. அமெரிக்காவில் நான் பார்க்கிறேன், பாம்பே சிஸ்டர்ஸ் அந்த காவடி சிந்த பாடுறாங்க. அப்படி ஒரு கரகோஷம். உண்மையிலே யாருக்கு தெரியும்? அந்த குடும்பத்தில் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த 2வது நாவல் கமலாமல் சத்திரத்துக்கு பாருங்க, வத்தலகுண்டு ராஜமையர். இன்ன கேலி இன்ன கிண்டல் கிடையாதுங்க. அப்படி இருக்கும். பின்னாடி சோகமா இருக்கலாம். 3வது நாவல் தான் பத்மாவதி சரித்திரம். அது கொஞ்சம் கடுமையா இருக்கும், அவ்வளவுக்கு நகைச்சுவை இருக்காது. ஆனா எல்லார்ட்டையும் ஒரு முயற்சியில போற போக்குற ஒரு இளையோட்டம். சொன்னாங்கல்ல புதுமைப்பித்தனை ஏன் மறக்க முடியாது தெரியுமா? வெறும் கடுமையா மட்டும் இருக்க மாட்டாருங்க அவரு. அப்படியே மெல்லிய நகைச்சுவை இருக்கும். அது அந்த சொல்றதுக்கு பாருங்க. அந்த கடவுளும் கன்சாமி பிள்ளையில உள்ள நுழையிற போது அந்த சின்ன பிள்ளை வந்து நிற்கும். அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அவர் உடனே நான் என்னையே வாங்கிட்டு வந்திருக்கேன், இதையே தினம் சொல்லு அப்படிங்க அந்த பிள்ளை. அப்ப பரமசிவம் உத்து பார்ப்பாரு. உத்து பார்த்த உடனே கன்சாமி பிள்ளை பயந்துருவாரு. உள்ள போ அப்படிம்பாரு. உடனே இவர் பதறிக்கிட்டே பரமசிவம் சொல்லுவாரு, இப்பெல்லாம் நான் சுத்த செய்வோம் அப்படிம்பாரு. என்ன தெரியுதா? பிள்ளைக்கடி கேட்டால கூட வர்றான். புராணம் படிச்சிருந்தா தாங்க ரசிக்க முடியும், இல்லாட்டி இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கணும். எங்க ஊர்ல இங்கிலீஷ் படம் பார்த்து 3 பேர் 3 கதை சொல்லிட்டு போவாங்க. படம் ஒண்ணுதான். ஆனா இப்ப அந்த குறையை நம்ம ஆட்கள் தீர்த்து வச்சுட்டாங்க. நல்லா தமிழ் பேசினா அது இங்கிலீஷ் படம், இங்கிலீஷா பேசினா அது தமிழ் படம். அதுவும் ஜாக்கிசான்ல பொழந்து கட்டுறாரு. அப்படியே எப்படி யாகாவராயினும் நாகாக்க அப்படிங்கிறார் ஒரு படத்துல. எனக்கு நடுங்குது. அடுத்து நடுவரா வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு கவிதைகள்ல நகைச்சுவைகள். அதே மாதிரி சினிமாலேயங்க நகைச்சுவை பாட்டு காணா போச்சு. சொல்லுங்க பார்ப்போம். தஞ்சை ராமையதாஸ் போன்றவர்களும் இதுக்காகவே நல்ல பாடல் எழுதக்கூடியவங்க இருந்தாங்க. காமெடி நடிகர் பாடுவாருங்க, காமெடி நடிகர் ஆடுவார். காமெடி நடிகர் தண்ணி அடிப்பாருன்னு தானே கட்டுறோம். அதை தவிர வேற வேலையே கிடையாது அவருக்கு. அது குழாயில் தண்ணி அடிச்சா கூட பரவாயில்ல. இதுதாங்க. ஆனா அந்த பாட்டு என்னாச்சு? எப்படி எப்படி பாட்டுகள். காலமேக புலவர்னு ஒருத்தர் சொல்லுவோமே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் வந்து வெடிக்கும் பாருங்க. எப்படி வெடிக்கும்? அடே அப்பா, கிடைக்குமா அந்த மாதிரி? நகைச்சுவை என்பது என்னன்னா, எரிச்சல்ல வரக்கூடிய நகைச்சுவைகள் பிரமாதமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எரிச்சல்ல நகைச்சுவை வரணும். நீங்க நம்ம சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவை சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை
அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு எங்கள் அப்பாவை கூட்டு போயிருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 40-45 வருஷத்துக்கு முதல்ல கண்ணுக்காக செக் பண்ண போயிருக்கோம். பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் டாக்டர் பார்த்து அனுப்பிச்சிட்டாரு. இப்போ கண்ணாடிக்கு செக் பண்ண போகணும். அங்கே போனால் அந்த போர்டு மாட்டி வரிசையில் உட்காந்து படிக்க சொல்லுவாங்கல்ல, அதில் கூட்டமோ கூட்டம். அவர் அந்த கம்பவுண்டர் இருக்காரு, கடும் கோபத்தில் உட்கார்ந்துருக்காரு. உட்காரு, திரும்பு, கொன்றுவேன், கண்ணை தோண்டிடுவேன், கண் ஆபரேஷன் தான் வந்திருக்காங்க, கண்ணை தோண்டிடுவேன், திரும்பி பார்க்காத, இப்படி ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார்ல. நாங்கள் வரிசையில் நிற்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு கிழவனார் போய் உட்கார்ந்த உடனேங்க கா ஊ ரூ ஆன்னு வாய்ச்சாரு. அந்த கம்பவுண்டர் கிட்ட வந்து, நான் இன்னும் போர்டே மாட்டல. இந்த ஆளு பயத்தில் என்ன பண்ணிவிட்டான், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல அந்த கா ஊருன்னு, அதை பூரா மனப்பாடம் பண்ணி சொல்லிவிட்டாங்க பாவம். அவர் வந்து சொல்றாரு, பேத்துருவேன், இன்னும் நான் கண்ண போர்டு மாட்டலாமான்னு. எப்படி பாருங்க, பயத்தில், கோபத்தில், அச்சத்தில் வரக்கூடிய நகைச்சுவைகள். இன்னும் அழகா சொன்னா, அவங்க சொன்னாங்கல்ல அந்த ஆசிரியர்கள் கடுமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நல்ல நகைச்சுவையா பேசக்கூடிய வாத்தியார் வகுப்பு எவனுமே போக மாட்டாங்க. நான் உறுதியா சொல்றேன். என் வகுப்புல வேற கிளாஸ் பையன் கூட வந்து உட்கார்ந்துட்டான். அப்ப என் கிளாஸ் பையன் கூட கேட்க கூடாது, அவனுமே உட்கார்ந்துட்டான். அந்த உம்முங்கிற விகுதியை கரெக்டா சொல்லணும். அவனும் இருப்பான். அதான் சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, நான் சொர்க்கத்துக்கு போவேன், இவங்க சீதாரவியும் வரலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவரும் ஆசிரியர் தானே, அதனால கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்காரு. அந்த அவருங்கிற உண்மைங்கிறது சிறப்பு உண்மைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இலக்கணமே மறந்து போச்சு, நம்ம அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. இலக்கணத்தை என்னன்னா, அது சொல்லிக் கொடுத்த வாத்தியாரில் வச்சு நம்ம மறந்தோம். அது ஒரு காரணம். இந்த ஆளு தாங்க அப்படி சில பேர். அதுக்கு அது அப்படி இல்லைங்க, அவர் அனுபவிச்சா தாங்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நான் அனுபவிக்காம அடுத்த ஆளுக்கு தரவே முடியாதுங்க. நான் நகைச்சுவை ரசிக்காம வச்சுக்கிட்டு நான் கடுகடுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, முடியுமா? இல்லை. அதை உள்வாங்கி சந்தோஷப்படணும். எழுத்தாளர்கள் அப்படித்தானுங்க. இப்போ அவங்க அந்த மேடையில் இருந்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எழுத்தாளர்கள் எழுதுகிற போது யோசித்த நிலை, வாசித்த போது அவர்கள் நடந்த இன்பம், திரும்ப அவர்கள் தருகிற போது கிடைத்த இன்பம், அதை பெற்ற போது உங்களுக்கு இருக்கிற இன்பம், எத்தனை ஒரு தொடர் சங்கிலியா வருதுங்க. இதையெல்லாம் சாதிச்சவன் யாரு? எழுத்தாளர் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று. கல்கி அவர்களை மறந்துட முடியுமா? இன்னைக்கும் கூட நான் பொன்னியின் செல்வன் கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வுல பாத்தீங்கன்னா, மிக அதிகமாக விற்ற புத்தகம் பொன்னியின் செல்வன் தானா. இங்க நம்ம ஒரு பெரிய சர்வே நான் பார்த்தேன், அவ்வளவு வித்திருக்குது. அது என் பொண்ணுடைய திருமணத்துக்கு கூட நான் என்ன பண்ணேன்னா 5 பாகம் வாங்கி கொடுத்து விட்டேன். இது ஒரு சீதனமானு நீங்க கேட்கக்கூடாது, இதுதான் சீதனம். எல்லாம் கொடுத்தது போக கொடுக்குறோம் இல்லையா? எப்ப படிச்சு பார்த்தாலும் வந்தியத்தேவனை பிரட்டுற போதெல்லாம் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கும், இப்படி இருக்குன்னு நான் நினைப்பேன். எந்த இதுலையும் அது சோகமா 5ஆம் பாகத்திலையும் சந்தோஷமாக அந்த மனிதனை படைக்க முடியும்னு சொன்னா அந்த படைப்பு மாதிரி இருக்கணும். பிடிக்கிறதுக்கு முதல்ல சொல்றேன், பழைய படங்கள்ல எம்ஜிஆர் காட்டுற போது ஒரு உற்சாகம் பீரிட்டு அடிக்கும். ஆலமரமே இல்லைன்னா கூட விழுதுல வருவார் அவர், பார்த்திருக்கீங்களா? அதை பத்தி நமக்கு என்ன, வந்துட்டார் இல்லையா? அதான முக்கியம், காப்பாற்ற வர்றது. இன்னைக்கு அதே இது மாறி இருக்கு. எப்படி அந்த கதாநாயகிக்கு ஆபத்து ஏற்பட்டோன்னே கதாநாயகன் வருவான் பார்த்திருக்கீங்களா? கதவு திறந்தா இருக்கும், கண்ணாடி உடைச்சிட்டு வருவான், நல்ல மாடிப்படி இருக்கும், கம்பி வழி ஏறி போவேன் பாட்டுக்கு. சரி, அவசரத்தில் சீரான்னு விடுங்க, இருக்கட்டும். நல்ல சந்தோஷம் என்ன, எந்த விஷயத்தையும் நீங்க எந்த இலக்கியம்னு எப்படி சொல்லுவீங்க சொல்லலாம். அழகா சொன்னாங்க பாருங்க. பாரதியும் தாகூரையும் பற்றி சொல்றப்ப, தாகூருடைய செல்வ நிலை எப்படிப்பட்டது, அவருடைய வீட்டு நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆச்சரியமா இருக்கும். அவருடைய நாவல் ஒரு மொழிபெயர்ப்புங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, கடிதமாக எழுதப்பட்ட ஒரு நாவல் ஒண்ணு இருக்குங்க, முழு நாவல். மிரண்டுவோம். அப்படி ஒரு அப்பாவுக்கு மகள் எழுதுற கடிதம் தாங்க. மிகப்பெரிய ராஜ குடும்பத்தை அந்த பொண்ணு அந்த அப்பாவுக்கு எழுதுற கடிதத்துல என்னென்ன முறையில தான் கஷ்டப்படுறோம்னு எழுதுவாங்க. அதே அப்பா கண்ணீர் மல்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாரு. அந்த எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறப்ப இவருடைய கணவன் சாப்பிட வர மாட்டான். என்னத்தான் சொன்னாரா,
உட்காருங்க அப்படி சத்தம் போட்டு போட்டோகிராஃபரா? சரி சரி. அந்த கடிதத்துல அந்த அந்த கணவன் என்ன செய்வாருங்கிறத சொல்லுவாங்க. அந்த பெண்ணு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்கள்கிட்ட அண்ணன் மனைவிட்ட இவருடைய கணவனுடைய அண்ணன் மனைவிட்ட எதுக்கு அவர் எந்திரிச்சு போக சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ஏன் பெண்ணா அப்படின்னு ரூம்ல போய் பாருங்க அப்படின்னு. அவன்கிட்ட ஒரு சுய இறக்கம் உள்ளவங்க நெத்திய இந்த இதுல ஆணியில குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே யாரு சொன்னாலும் நிறுத்த மாட்டான். அதாவது நீ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடணும் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த கடிதத்தை நீங்க படிக்க 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 ரத்தம் கசியும் நமக்கு. அப்படியே எப்படி வளர்ந்தவன் அந்த கடிதத்தினுடைய முதல் பாகம் பூராம் போகும். அவன் எப்படி வளர்ந்த நம்ம வீட்டுல நான் எப்படி இருந்தேன், நானும் நீங்கள்லாம் எப்படி இருந்தோம், நம்ம எப்படி உல்லாசம் இது போவோம், நம்ம வீட்டு வேலைக்காரவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம வீட்டு குதிரை எப்படி இருக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இதுக்குள்ள உள்ள போற போது அந்த கடிதம் முடிகிற போது உண்மையில 2-3 நாளைக்கு பயந்துகிட்டே அலைவன். நான் அப்படி ஆச்சரியமா நம்மளை மிரட்டும். வேறு உலகத்துல வாழணும், வேற இடத்துக்கு போகணும்னா நிச்சயமா படிக்கணுங்க. அதுதான் பெரிய விஷயம். அதை விட்டுறாங்க பல பேர். இதனுடைய அனுபவத்தை இனிமே விட்டுறாங்க. எத்தனையோ இருக்குது. படைப்பாளர்களுடைய அந்த பெரிய பங்குக்கு அவருடைய நல்ல உதவி. கம்பனுக்கு சடைய போல இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக கிடைச்சிருக்காருங்க. ஏன் குலோத்துங்க மன்னன் கொடுத்திருக்கிறது? கொடுக்கலையே. அது அந்த சடையப்பொருளுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர்னு சொன்னா சாதாரணமா? அந்த ஊர்ல செழுமை எப்படி இருக்குமா? எரும மாடு குளிக்க போகுமா, குளிக்க போய் உள்ள இறங்கி விரா மீன் அப்படி ஒரு முட்டுமா மடுவுல கண்ணு முட்டியாக்கும் நினைச்சு எந்திரிச்சு அப்படி வீட்டு வரைக்கும் பால் சுரந்துகிட்டே போகுமா. கறந்துகிட்டு போறது வேற, சுரந்துகிட்டு போறது வேற. மோட்டருமை வாவிவுக்கு முட்டுவரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் எண்ணெயே. திருவண்ணைநல்லூர் நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சியல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். ஊரே அப்படி இருந்தா சடையப்பன் எப்படிப்பட்டவன்? அது மாதிரி ஐயா நீங்க சொன்ன மாதிரி கவிதைக்கு, நகைச்சுவைக்கு, எல்லாவற்றுக்கும் நீங்க துணிஞ்சு உடனே சொல்றீங்க மொழிபெயர்ப்பு நான் தர்றேங்கிறீங்க. மொழிபெயர்ப்பு தரலைன்னா கஷ்டங்க. மொழிபெயர்ப்பு கட்டாயம் வேணும். சமீபத்துல நான் தனிநாயக அடிகளுடைய 100ஆண்டு விழா இது 2013 1913 பிறந்தவர். அந்த இதுக்கு வடக்கன்குளத்துக்கு போயிருந்தேன். போர்ச்சுகீசிய தமிழ் அகராதி ஒன்று இருந்திருக்குங்க. 1554 வெளியிடப்பட்ட தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி. அதை கண்டுபிடித்திருக்காங்க அவரு. 5 உலகத்து முதல் உலகத்து விமானம் நடத்துறது தன்னாயிடில் தான். 1966 மலேசியாவில் நடத்துறாரு. 2வது உலகத்து விமானம் தான் அண்ணா நடத்துறாரு. அப்புறம் 5 எம்ஜிஆர் நடத்துறாரு. 8 இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் தஞ்சாவூர் நடத்துறாங்க. இத உருவாக்குனவங்க அவங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் தேடி எடுத்து கொண்டு வரணுங்க. பழைய நூல்கள் பலவற்றை சொல்லணும். சாமிநாதையர் சொல்லுவாரு, நச்சினாருக்கு நீங்கிற ஒரு பாக்குறப்பல எனக்கு என்ன கோரும்னா, எல்லாத்தையும் எழுதிவிட்டு அந்த ஆசிரியர் யாருன்னு சொல்லாம போயிடுவாருங்க. வந்த வழி கண்டுகொள்ளு அப்படின்பாராம். ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாராம். ஏன் தெரியுமா? படின்னு அர்த்தம். அதனால எத்தனை நூல் போச்சுங்கிறார். படிக்கணும், எழுதணும், எழுத தூண்டணும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை செல்வம். அதுவும் குறிப்பா சொல்லுவாங்க, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. என்ன அருமையான திருக்குறள். ஊருக்கு நடுவில் கிணறு இருக்குன்னு சொல்லலைங்க, குழாய் இருக்குன்னு சொல்லல. ஏன்னா குழாயில அடிச்சு குடிக்கணும். காக்கா குடிக்க முடியாது, எருமாடு குடிக்க முடியாது.
தண்ணி திறந்த இடத்துல இருக்கணும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. நல்லவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் பிடிபட்டிருக்கும், அது எல்லாருக்கும் பயன்படுவதாக இருக்கும். தண்ணிக்கு எப்படி பேர வச்சான் பாருங்க தமிழர். அதாவது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குடிக்கிறதா இருந்தா அந்த தண்ணிக்கு பேரு ஊருணின்னா, ஏறு உழுகக்கூடிய தண்ணி நெருப்பு வச்சிருந்தா அதுக்கு பேரு ஏரி. அப்படின்னா கண்களை உடைய ஓட்ட வழியா தண்ணி வந்தா அதுக்கு பேர் கண்மாயின்னு வச்சான். குடிப்பதற்கான இடமாக இருந்தால் அதுக்கு பேர் குளம்னு வச்சான். இப்ப வாட்டர்னு வச்சிருக்காங்க. முடிஞ்சு வச்சு வாட்டர் பாக்கெட் போறான் ஒருத்தன். என்னத்த சொல்றது? இருக்கட்டும், கால மாற்றம் சரியா வரணும், தொடர்ந்து நிகழணுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் அவங்க எல்லாரும் மகிழணும். பரிசு பெற்றவர்கள், பரிசு பெறாதவர்கள், பரிசு பெறப்போகிறவர்கள், வந்தவர்கள், தலைமையேற்றவர்கள், சாதாரண ஒரு எளிய ஆளா இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு எனக்கு பெரிய மகிழ்வை தந்தது என்றால் அது முழுவதும் ஐயா தீனதேல பாண்டியன் தான் சாரும். இந்த முதல் விடுதலை போர்னு எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பி வச்சாங்க. மிரண்டு போனேன் உண்மையில. அந்த புத்தகத்தை படிச்சு முழுசு படிக்காம பேசக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்க கையில வச்சிருப்பேன். நான் என் பெட்டி யாராவது தூக்கிட்டு போட கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு பூரா புஸ்தகம் மாத்தே இருக்கும். வந்து வஞ்சிட்டு கொடுத்துட்டு போவேன். இந்த காரைக்குடியில ஒரு அம்மா கோலம் போட்டு இருந்திருக்கு. ஒருத்தன் செயின் அத்துட்டு போய் மறுநாள் வந்து திருப்பி அதே அம்மாவை அடிச்சு கவரிங்கா போடுற அப்படின்னு இருக்கான். நைட்டு பூரா தூங்காம இருந்திருக்காங்க பாவம். முதல் முயற்சி போட்டுக்கு திருட்டுல எதுவும் தெரியாம போய் அவங்க நின்று உரசி பார்க்க முடியுமா? அதை போய் உட்கார்ந்து முடியாது. எல்லாவற்றுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னா அது வேணும். அவருடைய அந்த எல்லாம் அதை பதிப்பிச்சிருக்காங்க ரொம்ப அழகா. பதிப்பும் படைப்பும் பரிசளிப்புமாக இந்த காவியம் இதில் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாரையும் வாழ்த்தி, கொஞ்ச நேரம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்றதுல நிப்பாட்டுறதுதான் மரியாதை. ஏன்னா ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. நான் முடிக்க சொல்றாங்கன்னு சந்தோஷம் வாங்கி பார்த்தா மந்திரி வருவரை பேசுவோம் போட்டுருந்துச்சு. நான் சொன்னேன் மந்திரி வரலன்னு என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். நான் பாட்டுக்கு வாழ்நாள்லாம் பேசிட்டு இருக்கிறதா? அதனால எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சம் மகிழ்ந்து நிறைய சிரித்தோம், நிறைய தெரிந்து கொண்டோம். பேராசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த சிறுகதைகளை தேர்வு செய்த நடுவர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய சீதாரவி அவர்களும் வீரபாண்டியன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். நினைவு பரிசை இருவரும் சேர்ந்து இளம்பெருக்கி கொடுப்பார்கள்.
நிகழ்ச்சியின் நிறைவாக இப்போது நன்றியுரைக்கு வந்திருக்கிறோம். நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும். இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம் வசம் இல்லை என்ற புகழ்பெற்ற வாசகத்திற்கிணங்க முதல் விடுதலை போர் என்ற மிக தேவையான அவசியமான நூலினை தமிழ் உலகத்திற்கு பதிப்பித்து தந்திருக்கும் பதிப்பாளரும் காவியம் பல்சுவை காவியம் இதழின் ஆசிரியருமான மதிப்பிற்குரிய தீனதயாள பாண்டியன் அவர்கள் இப்போது நன்றியுரை நவில உள்ளார்கள். அவர்களிடம் நான் ஒரு தொகுப்பாளரை தாண்டி ஒரு கவிஞராக சில கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நான் நினைத்திருந்த கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கனவே எல்லாராலும் கேட்கப்பட்டு அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எனவே அதற்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. மணிமேகலையில எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம், ஒரு இடத்தில் ஒரு செய்யுளில் வரும் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது. இந்த இளமை நம்மோடு இருக்க போகிறதா என்றால் இருக்க போவதில்லை. இளமையும் இல்லா யாக்கையும் இல்லா இந்த பிறவியும் நம்மோடு என்றுமே இருக்க போவதில்லை. புத்தேல் உலகம் மிகப்பெரிய செல்வ வளங்களை வைத்திருந்தோம் என்றால் அதுவும் நம்மோடு தொடர்ந்து வரப்போவதில்லை. நம்ம 7 தலைமுறைக்கும் பேசப்படுகிற ஒரு 3 தலைமுறையிலேயே நாம் மறக்கடித்து விடுவோம், பாட்டன் முப்பாட்டன் ஆகி விடுவோம். பின்பு எது நம்மளை காலத்திற்கும் வாழ வைக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்றால் மிக்க அறமே விழுத்துணையாவது. நாம் செய்கின்ற அந்த அறச்செயல்கள் தான் நமக்கு காலம் கடந்து நம்